ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் எஸ்ஜே. நம்ம ஒரு யோகியின் சரித புக்ல விஷயம் என்ன பார்த்துட்டு இருக்கோம். அந்த புக்கை எழுதினவர் ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். அவர் இயற்பெயர் முகுந்தன். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம குரு சிக்தேசிகர் என்ன பண்றாரு, முகுந்தனை கூப்பிட்டு, முகுந்தன் நீ முதல்ல என்ன பண்ற, ஒரு ஜோதிட வளையல் வாங்கி நீ முதல்ல மாட்டு அப்படின்றாரு. ஜோதிட வளையல் அப்படின்னு எதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ராசி கற்கள்லாம் இருக்கும். அதில் வாங்கி நம்ம மோதிரமாவோ இல்லை செயினாவோ இல்லை வளையலாவோ வாங்கி நம்ம மாட்டிக்கலாம். அந்த மாதிரி சொல்றாரு. இனிமே ஒன்று வாங்கி மாட்டு அப்படின்றாரு. உடனே முகுந்தன் என்ன சொல்றாரு, அப்ப குருவே அப்ப ஜோதிடம்லாம் இருக்கா, ஜோசியெல்லாம் உண்மையா சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் உண்மையாவே இருக்கு. ஆனா கரெக்டா கணிச்சு சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாம போனதுனால மக்களுக்கு இதுக்கு மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. மற்றபடி அதெல்லாம் இருக்கு அப்படின்றாரு. சரி குருவே, அது எப்படி நம்மளுக்கு பாதிக்குது அப்படின்றது கேட்கிறாரு. இந்த உலகத்துல எப்படி காந்த அலைகள் மின்காந்த அலைகள் இருக்கோ அதே மாதிரி கோள்கள்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளும் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்றாரு. அதாவது நம்ம போன்ல இப்போ நெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட சொல்லி ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லுவோம். அவன் ஆன் பண்ணது இங்க கனெக்ட் ஆகுது. ஆனா இடையில ஒரு வேவ் லென்த் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத வேவ்ஸ் நிறைய இருக்கு. கோள்கள்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளும் இங்க பூமியில் நிறைய இருக்கு. ஆனா கோள்கள் இந்த மனுஷனுக்கு நல்ல கதிர்வீச்சு அனுப்பணும், இன்னொரு மனுஷன் கெட்ட கதிர்வீச்சு அனுப்பணும்னு ஒரு பாகுபாடு எல்லாம் பார்க்காது. அதோட இயல்பே நல்ல கதிர்வீச்சுகள் கெட்ட கதிர்வீச்சுகள் அனுப்புறதுதான். அது ஒரு மனுஷனுக்கு எப்படி பாதிக்கும் அப்படின்னா, அவனுடைய கர்மவினைகள் அடிப்படையாக கொண்டது அது பாதிக்கும். கர்மவினைகள் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஜென்மத்திலும் சரி, இப்ப வாழ்ந்துகிற ஜென்மமும் சரி, இதுக்கு முன்னாடி ஜென்மத்திலும் சரி, நம்ம செஞ்ச நல்லது கெட்டதை பொறுத்துதான் நம்ம அதுக்கு அமையும். அந்த பாதிப்பு நமக்கு வரும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. சரி குருவே, இதெல்லாம் சொல்றீங்க, அப்ப எதுக்காக என்ன தியானம் பண்ண சொல்றீங்க, ஏன் பிரார்த்தனை பண்ண சொல்றீங்க கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது என்னன்னா, இப்ப ஒரு மனுஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு மனம், ஆன்மா, உடல் இதெல்லாம் சேர்ந்த ஒரு மனுஷன். அந்த உள்ள இருக்கக்கூடிய மனம் ஆன்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கடவுள்கிட்ட போற வரைக்கும் அந்த பாதுகாப்புக்கு தான் பிரார்த்தனை பண்றோம், தியானம் பண்றோம். அதே மாதிரி உடலுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? சோ அதுக்குதான் இந்த மாதிரி விஷயம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றாரு. எது வரைக்கும் குரு இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நம்ம கடவுள்கிட்ட போய் சரணடைகிறோம். ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் சரணடைவோம் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வாழ்க்கையில் நல்ல நடந்தாலும் கெட்ட நடந்தாலும், இந்த இப்ப நல்ல நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பான், கெட்ட நடந்தா சோகமாயிடும். அந்த மாதிரி எதுவும் இல்லாம எல்லாத்தையும் ஒரே பார்வையா பார்த்து அது எல்லாத்துக்கும் காரணம் கடவுள்னு போய் சரணடைறான் பாத்தியா, அது வரைக்கும் இதெல்லாம் தேவைப்படும். புறத்தொண்டல் எதுவும் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு, எந்த ஒரு ஆசையில போய் சிக்காம இருக்கிறதுக்கு, எந்த ஒரு தப்பான வழியில் நீ போகாம இருக்கிறதுக்கும் உனக்கு இதெல்லாம் தேவைப்படும். போனதுக்கு அப்புறம் உனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. எப்படி ஒரு இடத்துக்கு போற வரைக்கும் நம்ம மேப்ஸ் தேவைப்படுதோ, போனதுக்கு அப்புறம் தேவைப்படாது இல்லையா? அதே மாதிரிதான் அந்த ஒரு சரணடைகிறது பாத்தியா கடவுள்கிட்ட, அது போற வரைக்கும் உனக்கு இதெல்லாம் தேவைப்படும், போனதுக்கு அப்புறம் தேவைப்படாது அப்படின்றாரு. சரி குருவே, இதனால மட்டும் தான் நம்மளுடைய கர்மணிகளை அழைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படிலாம் கிடையாது. கடவுள்கிட்ட நம்ம மனம் முகுந்து பிரார்த்தனை பண்ணணும். என் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களும் சரி, கெட்ட எண்ணங்களும் சரி, கெட்ட கர்மாக்களும் சரி, உங்களால கண்டிப்பா அழிக்க முடியும், நான் முழுசா நம்புறேன் அப்படின்றது வேண்டணும். அதே நேரத்துல அதெல்லாம் அழிக்கிறதுக்கு நானும் நல்ல முயற்சிகள் பண்ணுவேன்றது வேண்டணும். அந்த நல்ல முயற்சிகள் அப்படி அவர் எதெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்ம தியானம் பண்ற மூலியமா அழிக்கலாம் அப்படின்றாரு. அதே மாதிரி யோகம் சொல்றாரு. அது வாசி யோகமா இருக்கலாம், கிரியா யோகமா இருக்கலாம், இன்னும் நிறைய யோகங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ற மூலியமா அழிக்கலாம்ன்றாரு. ஞானிகளுடைய ஆலோசனைப்படி அப்படின்றாரு. நிறைய சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பத்தியில அந்த ஒரு விஷயமும். சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு குரு இருக்கிறாரு, அவருடைய ஆலோசனைப்படி நடந்துக்கிட்டாலும் இந்த கெட்ட விஷயம்லாம் அவங்களால அழிக்க முடியுன்றாரு. இந்த மாதிரி இந்த ஜோசிய மூலியமா வரக்கூடிய விஷயங்களாலும் கெட்ட விஷயங்களாம் கெட்ட கர்மங்களை அழிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. மனசும் சரி, ஆன்மாவும் சரி, போற வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நம்ம தியானம் பண்றோம், பிரார்த்தனை பண்றோம். அதே மாதிரிதான் உடலுக்கு இந்த மாதிரி வெளிப்புற தூண்டல நம்மள பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு தேவைப்படும். ஏன்னா உடம்பு ஆரோக்கியமா இருந்தாலும் நம்மளால எதுவா இருந்தாலும் பண்ண முடியும். உடம்பு ஆரோக்கியமா இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அததான் அவர் சொல்றாரு. எப்படி ஒரு மழை பெய்து இடி இடிக்கும் போது நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுப்போம். சோ நம்ம சேஃப் ஆயிடுவோம். ஆனா அந்த வீடு சேஃபா இருக்கணும். அதுக்கு வீட்டுக்கு மேல கண்டிப்பா ஒரு இடி தாங்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் இதெல்லாம் அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஓகே குருவே, நீங்க சொல்லிட்டீங்களா, நான் நாளைக்கு முதல் வேலையா போயிட்டு ஒன்னு வாங்கிட்டு வந்தது நான் மாட்டிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனா குரு எதுக்காக அவரை போய் அதை வாங்க சொல்றாரு அப்படின்றதுக்காகவும், 1934 வருஷத்துல பிப்ரவரி மாசத்துல நம்ம இந்தியால ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி ஒரு பத்திரிகை வந்திருக்கு. அந்த பத்திரிகையில இந்த வானசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜோசியம், இதை பத்தின ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. அது என்னன்றதையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.